சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் குழு சந்திப்பு நிகழ்த்தியதை அடுத்து இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பிரியன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். பிரியன், அங்கு இருக்கக்கூடிய நிலை என்ன, விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க. திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே கிட்டத்தட்ட 3 கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி உடன்பாடு என்பது தற்போது கையெழுத்தாகி இருக்கிறது. இன்றைய தினம் காலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் திமுகவுடைய தலைவர் உட்பட துரைமுருகன் தலைமையிலான குழுவினருடன் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இரு கட்சியினரும் இணைந்து கூட்டணி உடன்பாட்டில் மற்றும் தொகுதி பங்கீடு உடன்பாட்டில் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். அதே போன்று திமுக தரப்பிலிருந்து தொகுதி உடன்பாட்டில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் கையெழுத்திட்டு இருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர் கையெழுத்திட்டு இருக்கிறார். இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுகவுடைய கூட்டணியில் 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த 21ஆம் தேதி முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தது. அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினமும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த 2 கட்ட பேச்சுவார்த்தையிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுக்கு 3 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று உறுதியாக நிலைப்பாட்டில் இருந்திருந்தார்கள். இந்நிலையில் தான் திமுக தரப்பிலிருந்து அவர்களுக்கு 2 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படும் என்று நேற்று தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார்கள். எனவேதான் இன்றைய தினம் காலை அவர்கள் அவசர செயற்குழு கூட்டத்தை கூட்டி அந்த 2 தொகுதிகளுக்கு ஒப்புதல் தெரிவிக்கலாமா அல்லது 3 தொகுதியிலேயே உறுதியாக இருக்கலாமா என்பது போன்ற விவரங்களை செயற்குழு உறுப்பினர்களுடனும் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் ஆலோசித்திருந்தார்கள். அந்த செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் தான் தற்போதைய பேச்சுவார்த்தையில் திமுகவினரிடையே அவர்கள் 2 தொகுதிகளுக்கு ஒப்புதல் தெரிவித்து இந்த கூட்டணி உடன்பாட்டில் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். மேலும் சற்று நேரத்துக்கு முன்னதாக செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் ஒரு கருத்தை திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். தமிழகத்தில் பாஜக அதே போன்று அதிமுக பாமக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், எங்களுக்குள் வேறு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது என்ற ஒரு கருத்தினை அவர் பதிவு செய்திருந்தார். இதன் அடிப்படையில் அவர்களுடைய கூட்டணியை தமிழகத்தில் ஜெயிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் திமுக தரப்பில் வைக்கப்பட்ட நிபந்தனைகளை ஏற்று அவர்கள் இந்த 2 தொகுதிகளுக்கு ஒப்புதல் தெரிவித்து கூட்டணி உடன்பாட்டில் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த தொடர்ச்சியாக அவர்கள் அடுத்து வரக்கூடிய தமிழகத்தில் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெறக்கூடிய பிரச்சார பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொள்வோம் என்பதையும் அவர்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பின் வழியாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தற்போது நிலவரப்படி திமுக கூட்டணியில் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், IUML, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, அதே போன்று IJK போன்ற கட்சிகள் கூட்டணி உடன்பாட்டில் கையெழுத்திட்டு இருக்கின்றன. காங்கிரசுக்கு 10 தொகுதிகளும், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தலா 2 தொகுதிகளும், IUML மற்றும் IJK மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு தலா 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் மாலை மதிமுகவுடன் பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்கிறது. மதிமுகவுடன் பேச்சுவார்த்தையின் தொடர்ச்சியாக இன்றைய தினமே மதிமுகவுடனும் தொகுதி பங்கீடு குறித்த உடன்பாடு கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. அதே நேரத்தில் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் ஜவஹர்லால் தலைமையிலான அந்த நிர்வாக கொண்ட குழுவினர் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து வருகிறார்கள்.